சொல்ல போறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பூனு 2 ஸ்பூன் தேங்காய், தக்காளி குட்டியோண்டு தக்காளி, பழுத்த தக்காளி அரைட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போடுறோம். வெந்தயம் 1/4 ஸ்பூனுங்க. பொடியை நறுக்கிய பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பொடியை நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயங்க. மாடி தோட்டத்தில் வந்து கருவேப்பிலை, மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தாங்க முக்கியம். அடுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறாங்க. வதக்கிட்டோம்னா இதயத்தையும் மூளையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. தோலை பாதுகாக்குது. உடம்புல இருந்தால் அதையும் குறைக்கோங்க. இந்த தக்காளி குறையில் இருக்க புற்றுநோயை குணப்படுத்துது. மிளகாத்தூள் 3/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுத போடுறோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். கிண்டி விட்டுக்கலாம். சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி.